மாதிரி கிறிஸ்பியான இஃப்தார் ரெசிபி செய்யணும் அப்படின்னா இதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து மைதா மாவு வந்து நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நான் போன வீடியோவில் தான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா கட் பண்ணிட்டு கீழே மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கோடு போட்டுட்டு இந்த ஸ்டஃபிங்கை வந்து இந்த சைடில் வச்சுட்டு இதை நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. நீங்கள் மைதா மாவை ரோல் பண்ணும்போது நல்லா தின்னாக ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ நல்லா தின்னாக ரோல் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம மடித்து விட்டுறணும். நடுவில் நீங்கள் வந்து மைதா பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பிரியாமல் வரும். ஸோ இது இந்த மாதிரி நல்லா ஒட்டி வச்சிட்டேன். அண்ட் இந்த ஷேப் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் எங்கள் அம்மா வந்து அந்த ஷேப் வந்து பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் எல்லாத்தையுமே கலந்து போட்டு பண்ணேன். பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே காமெடியாக தான் இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபினே சொல்லுவேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.